இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழில் இப்படி கவிதைகள் எடிட் பண்ணி எடுக்கிறது. மற்றது இப்படி நாங்கள் யூடியூப்பில் தமிழ் செட் பண்ணி போடும்போதும் சில பேருக்கு இப்படி தமிழில் விதமான எழுத்துகள், டிசைனான எழுத்துகள் எல்லாம் எடிட் பண்ணி எடுக்கணுமன்ற தெரியாமல் இருக்கும். அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தமிழ் இமேஜ் எடிட்டர்ன்னு இருக்குல்ல, இந்த ஆப்புக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. இன்னொன்று அந்த கீழே ப்ளஸ் இருக்குல்ல, இதை கொடுத்துக்கொள்ளுங்க. இதை கொடுத்து ஃபோட்டோ இதுக்கு கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ போயிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இதை கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ டைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் கீபோர்டில் தமிழ் இல்லைன்னா தமிழ் எப்படி எடுக்கணும், ஆட் பண்ணணும் தமிழ்ன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தேவையானாக்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது ஓகே டன் கொடுத்ததுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கே எடுத்து விடணுமோ அது மாதிரி இந்த சைடில் இருக்குது அம்புக்குறி 2 இதை பிடிச்சி ஜூம் பண்ணி பெருசு ஆக்கலாம். ஆக்கிட்டு இதை கொடுத்தீங்கன்னா கலர் மாற்றலாம். கலர் என்ன கலரோ உங்களுக்கு தேவையான கலரை மாற்றிக்கொள்ளுங்க. உங்கள் ஃபோட்டோவுக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த கலரை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த அப்புறம் இது அந்த சைட்டில் சுற்றி வரும் அந்த கலர். இதில் அதையும் செட் பண்ணிக்கொள்ளலாம். செட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கள் எழுத்துக்கள் என்னென்ன மாதிரி டிசைனில் கொடுக்கணுன்றதை பாருங்கள். நிறைய இருக்குது. பார்த்து டெவலப் பண்ணி உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்க. நான் இதை கொடுக்குறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து கலர்கள் அந்த எழுத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இதில் நிறைய இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன். இதுன்னு பாருங்கள். எல்லாம் நிறைய விதமானது இருக்குது. எல்லாம் ஃப்ரீ ஆப் தான். இது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் இந்த பேரை சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எல்லாம் வெயிட் பண்ணி முடியாது. சேவ்ன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஹெச்டின்றதை கொடுத்து சேவ் பண்ணால் சரி. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோட்டோ எவ்வளவு கிளியராக இருக்குன்றது. இந்த ஆப்போட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. ஃப்ரீயான ஆப் தான், எடிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.